சமைக்கிறது வாயில வைக்க ஆகல. வாசனையும் இல்ல, மனமும் இல்ல. என்னதான் விதவிதமா செஞ்சாலும் இது போடலனா ருசியே இருக்க மாட்டேங்குது. கோமதிக்கா வீட்டுக்கு போய் எப்படியாச்சும் வாங்கிட்டு வந்துடணும். கோமதிக்கா, நேத்து பிக் பாஸ் பத்தியிலக்கா? ஏ சின்ன பொண்ணு, என்னம்மா திடீர்னு பிக் பாஸ் எல்லாம் பத்தி கேட்க? நேத்து நல்லா இருந்துச்சோ? இந்த சீசன் நல்லா இல்லையம்மா, அதனால பிக் பாஸ் பார்க்கல. சின்ன பொண்ணு, என்னாச்சு? கோமதிக்கா இப்படி பார்க்காம இருந்திருக்கியே. நான் அந்த பையனை அந்த பிள்ளை என்ன பண்ணாவ தெரியுமாக்கா? என்னாச்சுமா சின்ன பொண்ணு, என்னாச்சு? இப்பெல்லாம் இது வரைக்கும் எந்த சீசன்ல யாருமே பண்ணதில்ல கோமதிக்கா. இப்படி பண்ணி விட்டாவ. பிக் பாஸே அவங்க எல்லாரையும் கழுவி ஊத்துறாருக்கா. அந்த மாதிரி எல்லாம் விளையாடுவ. நானும் ஒரு 2 எபிசோடு பார்த்தேம்மா, நல்லா இல்ல பத்தியா? அந்த நான் பார்க்கல. நானும் இன்னும் பார்க்க கூடாது முடிவு பண்ணிருக்கேன் கோமதிக்கா. 9 மணி ஆனோன்னு நாளைக்கு பார்த்தோமா சோத்துட்டு படுத்துடணும். என்னம்மா சின்ன பொண்ணு, நீ பிக் பாஸ் பார்த்தீங்களான்னு கேட்கா. நல்லா இல்லைன்னு நீயே சொல்றா, இனிமே பார்க்க கூடாது முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றா. என்ன ஆச்சு சின்ன பொண்ணு உனக்கு? என்னன்னு தெரியல கோமதிக்கா, காலையில இருந்து ஒரே டென்ஷனா இருக்கு. எப்பவும் கலகலையான்னு இரு சின்ன பொண்ணு, இப்படி டென்ஷன் ஆகிட்டு கிடக்காத. அங்க பாரு சின்ன பொண்ணு, நம்ம லட்சுமி எவ்வளவு அழகா ஸ்கூட்டில வந்து இறங்குறானே. என்ன கலக்குருவி காலையிலே கலக்கலா ஸ்கூட்டில வந்து இறங்குறா? உங்க 2 பேர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம்லாம் சொல்ல வந்தேன். நடந்து வந்தா நேராவுமே ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்தேன். ஸ்கூட்டியில பறந்து வந்து சொல்ற அளவுக்கு அப்படின்னு முக்கியமான விஷயம்? இது இல்லாம ஒன்னும் செய்ய முடியல. சாம்பார் வைக்க முடியல, ரசம் வைக்க முடியல, கறி கூட்டு கூட வைக்க முடியல. எதுலயும் மனமும் இல்ல, வாசனையும் இல்ல, டேஸ்டும் இல்ல. அது மட்டும் வீட்டுல இருந்துச்சுன்னு வையேன், துவையில அரைச்சிருப்பேன், இட்லிக்கு சட்னி அரைச்சிருப்பேன், காரசாரமா சாப்பிட்டு இருந்திருப்பேன். இப்ப பாரு, வாசனையும் இல்லாம மனமும் இல்லாம சும்மா திங்க வேண்டியதா இருக்கு. அன்னைக்குதான் வாங்கி ஒரு டப்பா நிறைய அடைச்சு பிடிச்சுக்குள்ள வச்சிருந்தேன், எல்லாம் காலியா போச்சு. நேத்துல இருந்து தெரு தெருவா கடை கடையா ஏறி இறங்குற எந்த கடையிலும் கிடைக்கல. உங்க வீட்லயாவது இருக்கா? லட்சுமி வாங்கிட்டே இல்லையா? என்ன லட்சுமி இப்படி சொல்லிவிட்டா? நானே குழம்பு வைக்கணும், வாண்ட 2 வாங்கிக்கலாம்னு நினைச்சேன், நீ இப்படி சொல்லுறியே. கோமதிக்கா, 2 நாள் இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். 2 பேரும் மாறி மாறி புலம்புறதுக்கு பதிலா நம்ம சந்தையில போய் பார்த்தாதான் என்னையா? நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கடையிலும் ஏறி இறங்கியாச்சு, சந்தைய அலசி ஆரம்பிச்சாச்சு, எந்த கடையிலும் இல்ல. லட்சுமி என்ன சொல்றா? சந்தையில கூடவா இல்ல? அட ஆமா கோமதிக்கா, சாதாரண இதுதானேன்னு சொல்லி அசால்ட்டா இருப்போம் பத்தியில, அதான் இன்னைக்கு நம்மள தலைமையால ஏறணும்னு மிதிக்குது. ஏ கலக்குருவி, அப்பனா வாயா பக்கத்தூர் சந்தையில போய் வாங்கிட்டு வந்துருவோம். சந்தையில இருக்குமா? நம்ம ஊர் சந்தையே இல்ல, அந்த ஊர் சந்தையில எப்படி இருக்கும்? ஏ லட்சுமி, அந்த சந்தை ரொம்ப பெருசு இல்ல, நம்ம ஊருக்கே காய்கறி அங்க இருந்து தான் வருதுன்னு சொல்றாவ. நம்ம அங்க போய் ஒரு நாள் பாப்போமே, இருந்தா வாங்கிட்டு வந்துருவோம். ஏக்கா, ஒரு நாள் இன்னொரு நாளா காத்துட்டு இருக்க முடியாது கோமதி அக்கா, வாங்க இப்பமே கிளம்பி போவோம். 2 சாக்கு மட்டும் அள்ளிட்டு வந்துடணும். ஏ லட்சுமி, இப்ப எப்படி போறதுமா? வீட்டுல எந்த வேலையும் செய்யல, அப்படி இப்படி எல்லாம் அந்த ஆள கிடக்குதே. கோமதி அக்கா, எனக்கு இப்ப அந்த பொருள் கிடைச்சே ஆகணும் கோமதி அக்கா. வேலைக்கு எல்லாத்தையும் அந்த ஆளை போட்டு வாங்க, அதை வாங்கினாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். கோமதிக்கா போயிட்டு வந்துருவோம்க்கா. இப்போ வந்து 11:30 மணிக்கு மகளிர் பஸ் வரும் பத்தியில அதுல ஏறி போயிட்டு வந்துருவோம். அப்படியே சின்ன பொண்ணு ப்ரீ பஸ் இப்போ வந்துருமோ? சரி, அப்ப வாங்க போய் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கலாம். ஏன் வளர்ந்த மாடு, நீ பஸ்ல போன்னு சொல்லிட்டு இருக்கா, நான் ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, இங்கனே இப்படி போட்டு போக முடியுமா? அட கலக்குருவி, உன் இத்து போன ஸ்கூட்டியா இந்த இடத்துல அப்படியே போட்டுட்டு வா. ஒரு நாய் கூட சீண்டி பார்க்காது. இந்த தரடப்பா அந்த இடத்துல அப்படியே கிடக்கும். ஏன் வளர்ந்த மாடு, என் ஸ்கூட்டியை பத்தி தப்பா பேசாத. எல்லா இடத்துக்கும் சரியான நேரத்தை என்ன கொண்டு போய் சேர்க்குது. ஆமா ஆமா, ஒரு நாள் யமலோகமும் கொண்டு போய் சேர்க்கும். வாங்க கோமதிக்கா போவோம். ஸ்கூட்டி வச்சிருக்கலாம், பொல்லாத ஸ்கூட்டி. இத்து போன 4 தகடப்பா ஒட்டி வச்சுட்டு ஸ்கூட்டின்னு ஆடிட்டு வந்துட்டா. ஓவர பேசாத வளர்ந்த மாடு, ஒரு நாள் வண்டி விட்டு ஏற்றி ஒன்று கொண்டுடுறேன். அட கலக்குருவி, வண்டியை விட்டு என்ன ஏத்துனா எனக்கு ஒன்றும் ஆகாது. உன் காயிலடப்பா வண்டி தான் பிஞ்சு பிஞ்சு பாட்டு பாட்டா ஓடிடும். யோமா, எம்புட்டு நேரமாக இங்கே காத்து கிடக்கிறது. இந்த பஸ்ஸுக்காரன் இன்னா வர அண்ணா வரான்னு எல்லாரும் சொல்கிறாவ, வர காணுமே. ஆமாக்கா, சீக்கிரம் வந்தானா கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து வேலையை பார்க்கலான்னு பார்த்தா வந்து தொலைய மாட்டுக்கானே. ஆமாக்கா, பண்டிகை வேற கிட்ட வந்துச்சு, வாங்க வேண்டிய பொருளெல்லாம் வாங்கி வைக்கணும், வீட்டை அலங்காரம் பண்ணணும், தொடச்சி சுத்தம் பண்ணணும், எவ்வளோ வேலை கிடக்கு. ஆமாக்கா. யோமா, பண்டிகைக்கு துணி வாங்கிட்டியா? இல்லக்கா, நான் எங்க துணி வாங்குறது? இருக்கிறதுல நல்லதா ஏதாச்சும் பார்த்து போட வேண்டியதுதான். யோமா, கடையில் போய் 2 துணி எடுத்து போட வேண்டியது தானே. இல்லைனா அன்றைக்கி தெருவில் துணி எடுத்தோம்ல, அவன்கிட்டயாவது 2 சேலையே வாங்கியிருக்கணும். பைசா இல்லக்கா, இல்லைன்னா நானே 2 சேலையை எடுத்திருப்பேனே. எப்பவும் இந்த பஞ்சப்பட்டை பாடிட்டே இருவுமா, ஒரு நாள் நல்லா இருக்கேன் கையில் காசு இருக்குன்னு சொல்லிடாத. உன் புருஷன் தினமும் வேலைக்கு போயிட்டு தான் வரவ, நீ நல்லதாக இதுவும் வாங்கி தங்க மாட்டுக்கா, செலவும் பண்ண மாட்டுக்கா. துட்டெல்லாம் என்னதான் பண்ணுறிய? மொத்தமாக வாங்கி பீரோவில் பூட்டி வச்சிருவியலோ?
இல்லக்கா, அந்த சம்பளமே எங்களுக்கு பத்தல. டெய்லி அந்த பழைய கஞ்சி தான் போட்டு குடிக்க 2 பேரும். நல்லதா ஒரு பொருளை வாங்கி தின்னோன்னு இல்லை. பிற பணத்தை எப்படி தான் செலவு பண்ணுறிய? கொஞ்சம் சிக்கனமாக இருக்கலாம் உமா. ஆனால் இப்படி கஞ்சத்தனமாலாம் அலையக்கூடாது பார்த்துக்க. இப்போ கடைக்கு போகிறோமே ஏதாவது வாங்கவாது செய்வியா இல்லை சும்மா வருவியா? இக்கா, எனக்கு எதுவுமே வேண்டாமே. நான் உங்களுக்கு துணைக்கு தான் அக்கா வாரேன். அதானே பார்த்தேன். எதையாவது வாங்கினா தானே காசு செலவாகும். வாங்காமல் அப்படி சமாளிச்சே ஓட்டிடு. அப்புறம் உமா, அந்த ராமலட்சுமி வீட்டை பார்த்தியா? ஆமாக்கா, ஏன் கேட்குறியே? வரும்போது அந்த வழியா தானே வந்தேன். ஏ உமா, அப்படிதான் வந்தியோ? அப்பா வீட்டை கவனிச்சியா? ஆமாக்கா, எது வித்தியாசம் தெரியலையே, அப்படியே தானே இருக்கு. அட உமா, அவள் வீட்டில் சீரியல் லைட்டு ஸ்டார்லாம் தொங்க விட்டுருக்கா. அப்புறம் வீட்டு முன்னாடி சிட் அவுட் இருந்துச்சு பார்த்தியா? அதில் குடில் வேற வச்சிருக்கா. அப்படியாக்கா? நான் எதையும் பார்க்காமலாம் வந்துட்டேன். உமா, வெளியிலன்னு பார்த்தாலே எல்லாம் தெளிவாக தெரியுது உமா. நீ எப்படி பார்க்காம வந்தா? தெரியலையேக்கா, கவனிக்காம வந்துட்டேன். பகல வந்தே பாத்தியலா, லைட் எதுவும் தெரியல. நான் ஒரு சாயங்காலம் போல் அந்த பக்கம் போனேன் உமா. மின்னுதே என்னன்னு எட்டி பார்த்தா ஒரே சீரியலிட்டு தொங்குது. கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு பார்த்துக்க. அப்புறம் அங்கங்கே ஸ்டார் தொங்க விட்டுருந்தா. அந்த சிட் அவுட்டில் ஒரு குடியில் வச்சுருக்கா பார்த்துக்க. அதுலேயும் நல்லா லைட்டெல்லாம் போட்டு அழகாக தான் வச்சுருந்தா. அப்படியாக்கா? அட ஆமாம் உமா, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தா. வெளிநின்று பார்த்தாலே அழகாக தெரியுது உமா. நான் உள்ளெல்லாம் போய் பார்க்கல பார்த்துக்க. வாசலே நின்று இப்படி எட்டி பார்த்துட்டு ஓடி வந்துட்டேன். அப்படியாக்கா? ஆமாம் உமா, எல்லாத்தையும் அழகு போல் பண்ணியிருந்தாளா, பார்க்க அம்புட்டு அழகாக இருந்துச்சு. அதை பார்த்ததுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை, நம்ம வீட்லேயும் இப்படி சீரியல் லைட்டு ஸ்டாரு குடிலாம் வைக்கணும்னு. அதான் இன்றைக்கி கடைக்கு போய் வாங்கலான்னு வந்து நிற்கேன். நீ கூட தானே வார, உனக்கு வேணா ஸ்டாரு சீரியல் லைட்லாம் வாங்கிக்க. வேண்டாக்கா, 3 வருஷம் முன்னாடி வாங்கினதே நல்லா தான் இருக்கு. அதே இந்த வருஷம் தொங்க விட்டுக்கலாம். ஆமாம், இப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதையே எடுத்து ஒட்ட வச்சு போட்டுட்டே இரு, நல்ல அழகாக இருக்கும். யோ உமா, பச்சத்தம் கேட்குது உமா, வண்டி வந்துட்டுன்னு நினைக்கேன். ஆமாக்கா. ஐயையோ, வேற எதுவும் இழிச்ச வாயில வண்டி எடுத்துகிட்டு வரான். இது அந்த பஸ் இல்லையோ உமா? ஆமாக்கா, இதுலயே வேணா போவோம்க்கா. வண்டி காலியாக தானே இருக்கு. 10 ரூபா தானேக்கா, போவோமே. யோ உமா, இன்னும் சாதாரணமாக 10 ரூபான்ட்டா. 10 ரூபா கொடுத்து 10 ரூபா போகிறது எங்கே இருக்குது? சும்மா பெரிய ஏறி போகிறது எங்கே? 2க்கும் வித்தியாசம் இருக்குமா? அதுவும் இல்லாமல் நம்மலாம் வண்டியில் போவோன்னு தான் அந்த வண்டி பிரியா வந்துட்டுருக்கு பின்னாடி. நீ அதில் போக மாட்டேன்னு சொல்கிறிய. கொஞ்ச நேரம் காத்துட்டு இருந்து அந்த வண்டி வந்தோன்னே போவோம்மா. 10 ரூபா என்ன சும்மாவா வருது? சந்தைக்கு போய் சீரியல் லைட்டு ஸ்டாருன்னு வாங்க போறாவ. இதுக்கெல்லாம் காசு செலவாகாது. இந்த வண்டியில போனா மட்டும் 10 ரூபா செலவாயிருமாக்கும். இது என்ன கணக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆ, எல்லாம் வசந்தியோட கணக்கு. பின்ன அப்படி தான் இருக்கும். என்னம்மா, பஸ் வந்து நிக்குது, நான் ஹாரன் அடிச்சிட்டு இருக்கேன். வண்டியில ஏறாம நின்று பேப்பேன்னு பார்த்துட்டே இருக்கிய. நாங்கள் ஏன் பஸ்ஸில் ஏறணும்? ஏம்மா பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கிய? பஸ் வரதானே காத்துட்டு இருக்கிய? ஆமாம், பஸ்ஸுக்காக தான் காத்துட்ருக்கோம். ஆனால் இந்த வண்டியிலலாம் ஏற மாட்டோம். எங்களுக்குன்னு பின்னாடி தனியாக பஸ் வருது, நாங்கள் அதில் தான் ஏறுவோம். என்னம்மா, சொந்தமாக பஸ் எல்லாம் வச்சிருக்கியோ? அதான் ஃப்ரீ பஸ் இருக்குல்ல, அதில் ஏறுவோம். நீங்கள் உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க. ஓ, வண்டியில் சும்மா போகிற கூட்டமாம்மா நீனே? உனக்கு போய் வண்டி நிப்பாட்டினே பாரு. பாத்தியா உமா, பஸ் ஸ்டாண்டில் சும்மா நிற்க முடியலை. வண்டியை நிப்பாட்டி விட்டுட்டு வண்டியில் ஏறுன்னு சொல்கிறாவ. ஆமாக்கா. நாம் மணி கிடக்க காத்து கிடந்தாலும் நம்ம பஸ்ஸில் தான் ஏறுவோம். அது இவளுக்கு தெரியலை. ஆமாக்கா. அந்த டிரைவருக்கு 10 ரூபா டிக்கெட்டு போதேன்னு மன வருத்தம். ஆமாக்கா. நம்மளுக்கு நம்ம கையிலேருந்து 10 ரூபா போயிருமேன்னு மன வருத்தம். என்னத்தை செய்யவுமா? இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம். வண்டி வரலன்னு வையேன், வீட்டுக்கே போயிடுவோம். சரிக்கா. என்ன 4 முடி
பஸ்ஸுக்காக காத்து நின்றுட்டு இருக்கியோ? ஆமாம் சின்ன பொண்ணு, டவுனுக்கு போகிறேன் பார்த்துக்க. நீங்களே எங்கே போறிய? தூரமாக போறீங்களோ? ஏ வசந்தி, நாங்களும் டவுனுக்கு தாம்மா வரோம். அப்படியே கோமதிக்கா, என்ன வாங்க போறிய? கிறிஸ்மஸுக்கு ஸ்டாரு, சீரியல் பல்பு, லைட்லாம் வாங்க போறியாக்கா? நான் அதுக்கு தான் போகிறேன் பார்த்துக்கோங்க. நாங்கள் எங்கே போய் என்ன வாங்கினா உனக்கென்ன நாலு முடி? ஏன் லட்சுமி கோவப்படுறா? எங்கே போறிய, என்ன வாங்குறேன்னு தானே கேட்டேன். நீ அவளை கண்டுக்காத நாலு முடி. அவ காலையில இருந்து இப்படிதான் கத்திட்டு கிடக்கா பத்துக்க. இப்ப மெனக்கிட்ட அவளுக்கு கடந்து சந்தைக்கு போக வேண்டியதா இருக்கு. சந்தைக்கு போறியலா? அப்படி மெனக்கெடுத்து என்ன பொருள் வாங்க போறிய? நம்ம ஊர் சந்தையில் இல்லாததா அங்கே போய் வாங்க போறிய? ஆமாம், நம்ம ஊர் சேர்ந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, எல்லா பொருளும் அங்கே வரிசையை அடிக்க வச்சிருக்காவ. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்க மாட்டேங்குது. நான் தேடுறது எதுவும் இங்கே இல்லை. அப்படி எந்த பொருள் தாம்மா தேடுறா நீனு? நம்ம ஊர் சந்தையில் தான் எல்லா பொருளும் கிடைக்குதே. இந்த பிரக்காளி, அவக்கோடா இதெல்லாம் கூட கிடைக்குது. நீ தேடுற அந்த பொருள் கிடைக்கலையாக்கும். ஆமாம், இந்த தம்மாத்தூர் சந்தையில் எதுவுமே கிடைக்கல. அதான் வண்டி ஏறி பக்கத்தூர் சந்தைக்கு போக போகிறோம். ஏ உமா, இவ்வளோ வந்ததிருந்து அந்த பொருளை காணும், அந்த பொருள் இல்லை இல்லைங்கல்வலை என்ன பொருளாக இருக்கும்? ஏக்கா, ஒருவேளை தங்கமா இருக்குமோ இல்லை தங்க கட்டியா இருக்குமா? என்னன்னு தெரியலையே உமா. நம்ம ஊரில் கிடைக்கல, அதான் பக்கத்தூர் சந்தைக்கு போகிறேன்னு சொல்கிறாள்வ. ஏக்கா, இப்போ நெசமாலுமே தங்க கட்டியதாக்கா இருக்கும். ஏ இல்லவ, அது தங்க கட்டியும் இல்ல, வயிறு குட்டியும் இல்ல, வெள்ளை ஜட்டியும் இல்ல. லட்சுமி, அப்போ நீயாவது சொல்லுது என்ன பொருள்னு? உடம்புக்கு நல்லது, நல்ல வாசனையாக இருக்கிறது, எல்லா குழம்புக்கும் போடுறது. அது இல்லாமல் என்னால் சமைக்க முடியலை. வாங்கி வச்ச எல்லாம் காலியாயிட்டு, அதனால் சந்தைக்கு போய் வாங்க போகிறேன். ஏ லட்சுமி, வாங்கி வச்சது காலி ஆயிட்டு குழம்புக்கு வாசனையாக இருக்கும் ஏதோ சொல்கிறிய, அதுக்கு பதிலாக அந்த பொருளோட பேரை சொன்னா என்ன? ஏன் சின்ன பொண்ணு, அவள் தான் சொல்ல மாட்டேக்கா, நீ அது சொத்துன்னு சொல்லலாம். ஏன் நாலு முடி, அவ எங்களுக்கே அறகுறையா தான் சொல்லியிருக்கா. அவ சொன்னதை வச்சு இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ நானே குழம்பிட்டு இருக்கேன். ஒருத்தரும் சும்மா இருக்க மாட்டியே. என்ன வேணும், என்ன பொருள் வேணும் கேட்டுட்டே இருங்க. ஏன் லட்சுமி, எல்லாரும் கேட்குறாவளாமா, சொல்லு. ஏக்கா, எங்கள் வீட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லை. அதனால தான் சட்னி அரைக்க முடியல, துவையில் அரைக்க முடியல, குழம்புல கூட வாசனையே இல்லை. குழம்புக்கு 4 கொத்தமல்லி இலையை பிச்சு போட தானே வாசனையாக இருக்கும். தாளிக்கு கருவேப்பிலை இல்லை. இந்த ஊர் சந்தையை போய் வாங்கலான்னு பார்த்தா ஊரில் இருக்க எல்லா பொருளையும் வாங்கி வச்சுருக்கோம், ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லாமல். என்ன அளவுக்கு அந்த கடையை நடத்தான்னு எனக்கும் தெரியல. கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லாமல் ஒரு சாப்பாடு செய்யறதுல சாப்பாடா? அட இத்து போன கலக்குருவி, நான்லாம் கருவேப்பிலை கொத்தமல்லிக்கா என்ன பஸ் ஏறி ஊர் ஊராலேயே சொல்றா? கொத்தமல்லி இல்லையா, குழம்பு வைக்க முடியலையா, வாசனை இல்லையா. ஏதோ உலகத்திலேயே நடக்கக்கூடிய விஷயம்லாம் நடந்த மாதிரி காலையில இருந்து ஒரே கத்து வேலை. உன்னை நம்பி நாங்கள் 2 பேரும் கிளம்பி வந்திருக்கோம் பத்தியா, எங்களை சொல்லணும். ஏன் வளர்ந்த மாடு, பஸ் சும்மா தானே பொதுவரை ஏறி போகிறதுக்கு உனக்கு அவ்வளோ மாச்சல். கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லாமல் சமைச்சு தின்னு பாரு, அப்போ தானே தெரியும் உனக்கு. என்ன கோமதியக்கா இப்படி இருக்கிய? ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லைனாக்கா பஸ் ஏறி வெளியூருக்கு போக போறிய? இங்கனக்குள்ளே இருக்கிற கடையில் 4 காயை வாங்கினா அவனே கொத்தமல்லி கருவேப்பிலை தரப்போகிறான். இங்கே ஊருக்குள்ளே கருவேப்பிலை இல்லாத வீடே இல்லை. யார் வீட்லையாவது போய் 4 இலையை அத்துட்டு வந்துடலாம். அதை விட்டுட்டு பஸ் ஏறி போறீங்களாக்கும் டவுனுக்கு. பஸ் ஏறி பஸ்ஸு சும்மா போகுதுங்கிற எகத்தாலம் தானே அவங்க எல்லாருக்கும். ஏ கோமதியக்கா, நீங்கள் எங்கேக்கா போறிய? அது லட்சுமி காலையிலே அழுதுகிட்டே இருந்தாலாமா, அதான் அவளை சமாதானப்படுத்த வெளியூர் கூட்டு போகிறேன். ஏ சின்ன பொண்ணு, அப்போ நீ எங்கே போகிறா? நான் எதுவும் வாங்க போல, வீட்டில் நேரம் போல, பஸ் சும்மா தானே போகுது, ஏறி 4 ரவுண்ட் அடிப்போமேனு வந்து நிற்கேன். ஆக மொத்தத்தில் பஸ்ஸு சும்மா போதுங்கிறதுனால ஏறி இடத்த அடைக்க 3 பேர் வந்திருக்கிய. ஏன் நாலு முடி, ஓவரா எங்களை பற்றி பேசாத. நீ பெரியவா, எதுக்கு வந்திருக்கா நீ? நான் ஸ்டாரு, சீரியல் லைட்டு, கம்புலாம் வாங்க வந்திருக்கேன். உமா எனக்கு துணைக்கு வந்திருக்கா. ஏம்மா வசந்தி, கிறிஸ்மஸுக்கு தான் இன்னும் 4 கிடக்கம்மா, 15 நாளுக்கிட்டே இருக்கே. அதுக்குள்ளேயுமா ஸ்டாரு சீரியல் லைட்லாம் தொங்கடணும்? ஏ கோமதிக்கா, அதெல்லாம் தொங்க விடாதானக்கா கிறிஸ்மஸ் ஆரம்பமாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த ராமலட்சுமி இருக்கா பற்றிலா, அவள் வீட்டில் நேரத்தில் இருந்தே ஸ்டார் போட்டிருக்காவே, சீரியல் லைட்டு போட்டிருக்காவே, நல்லா பளிச்சு பளிச்சுன்னு எரியுதுக்கா. அதான் நானும் போய் லைட்டு ஸ்டார்லாம் வாங்கலாம்னு முடிவு பண்ணி கிளம்பி போயிட்டுருக்கேன். அப்படியே வசந்தி, ராமலட்சுமி எல்லாத்தையும் வாங்கி தொங்க விட்டுருக்காளே, நம்ம தான் இன்னும் ஒன்றும் வாங்காமல் நம்ம தெரு 2 பேர் கிடக்கு. கோமதிக்கா, நம்ம போய் இந்த ஸ்டாரும் சீரியலிட்டும் வாங்கிட்டு வந்துருமாக்கா. என் வளர்ந்த மாடு, இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி யார் வாங்குவா? ஏ கோமதிக்கா, பல 1000 ரூபாய்க்கு சீரியல் லைட் வாங்குறத பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ பிரியா கிடைக்கிற இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி பிடிச்சி எழுதிட்டு இருக்காளேக்கா. இதில் காலையில் ஸ்கூட்டியில் வேற பறந்து ஓடி வந்துட்டா.
சரி விடுமா சின்ன பொண்ணு. அவளுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லியை வாங்கி கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் சீரியல் ஐட்டம் ஸ்டாரும் வாங்கிட்டு வருமாம்மா. சரி கோமதிக்கா, இப்போ கடைக்கு போனாலே எல்லாரும் லைட்டை ஆன் பண்ணி போட்டுருப்பானுக்கா, நல்லா பளபளன்னு இருக்கும். அழகா இருக்கிறத பார்த்து எடுத்துட்டு வந்துடுவேனக்கா. சரிம்மா, எடுத்து வந்துடுவோம். இக்கக்கா கோமதிக்கா, பஸ் சத்தம் கேட்குதுக்கா, ஓரமாக தள்ளி வாங்க, வண்டி வர போகுதுன்னு நினைக்கேன். கோமதிக்கா, பெரிய பஸ் வந்துச்சுக்கா. ஆமா சின்ன பொண்ணு, ஆனால் இவ்வளோ கூட்டமாக வருது, எங்கிட்ட ஏற இதில் அடுத்த பஸ்ஸில் வேணா போவாமா? கோமதிக்கா, 11:30 பஸ் ஏற வந்தோங்க்கா. மணி இப்போ 1 இப்போ தான் பஸ் வந்திருக்கு. அடுத்த பஸ்ஸுக்கு போவோம்னு சொன்னீங்கன்னா மணி 3 ஆயிரும்க்கா. பஸ் வரதுக்குள்ளே பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துடும். ஐயோ ஆமா சின்ன பொண்ணு. சரி வாமா, இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி ஏறி உள்ள உட்காந்துருவோம். என்னேக்கா, பஸ் டிரைவரனே நில்லுங்க, எங்க ஆள் நிக்கல, ஏத்திட்டு போங்கண்ணே. சின்ன பிள்ளைங்க தள்ளி நில்லு, அந்தால ஓட்டி வரதே சரியில்லை. உடனே இடிச்சு போட்டு ஓமாலேயே வண்டி ஏற்றிடுவாரு, தள்ளி வா. சின்ன பொண்ணு, ஒரே கூட்ட நெரிசலா இருக்கு, பார்த்து போமா. நான் முன்னாடி உள்ள இடிச்சிட்டு போறேன், என்ன ஃபாலோ பண்ணி வந்து 4 பேரும் ஏறிடுங்க. சரி சின்ன பொண்ணு, சரி பார்த்து போமா உள்ள. ஏய் இன்னுமா, ஏய் வழிய விடுமா. கோமதிக்கா, அப்படியே உள்ள வாங்கக்கா, ஏறிடலாம். சரிம்மா சின்ன பொண்ணு, சரி போலாம். ரைட். ஏமாமா, பஸ் என்ன கூட்டமா இருக்கு. ஃப்ரீ பஸ்ன்னு சொன்னோன்னே ஊர் உலகத்துக்கு யாரும் வீட்டில் கிடக்கிறதே கிடையாது. எந்திரிச்சு எங்கேயாவது ஓடிடுறது. எல்லாரும் ஒன்ன மாதிரி தான் சின்ன பொண்ணு. வீட்டில் கிடந்தா போர் அடிக்கும் பத்தியா, அதான் வண்டியில் ஏறி பயணம் போறாவ. ஏய் கலக்குருவி, என்ன பண்ற? மேலெல்லாம் கை வைக்காதே. மாடு வண்டி ஆடுதுல. வண்டி ஆடுதுன்னா கம்பியை பிடி, இல்லைன்னா மேலே தூக்கி அந்த கைப்பிடியை பிடி. என்ன குடிச்சிட்டு இருக்கா? இந்த கம்பியில அந்த அக்கா கை வச்சிட்டு இருக்காவ, பிடிக்க முடியல. மேல இருக்க அந்த கைப்பிடி தான் எட்ட மாட்டுக்கலா. ஆவுனா உப்பு வாங்கணும், மிளகு வாங்கணும், கருவேப்பிலை வாங்கணும், கொத்தமல்லி வாங்கணும். பஸ் ஏறினா மட்டும் பத்தாது. பஸ்ல ஏறி ஒழுங்கா கைப்பிடியை பிடிச்சு நிக்க தெரியணும். காப்பிடி வழக்கமாக எடுத்துட்டு காலில இருந்து கத்திட்டு தெரியுறா. கலக்குருவி சொல்லிக்கிட்டே இருக்கேன், கை எடுக்காம பிடிச்சிட்டே இருக்கா. வளர்ந்த மாடை தான் கைப்பிடி எட்டலாம். வண்டி வர குலுங்கி குலுங்கி போகுது, நான் கீழே விழுந்துடுவேன். சின்ன பொண்ணு சும்மா இருமா, நம்ம லட்சுமி தானம்மா பிடிச்சிட்டு போறா. பிடிக்காம வந்தானா கீழே விழுந்துருவாள்ல. அதெல்லாம் முடியாது கோமதிக்கா. கலக்குருவி, இந்த பக்கம் தள்ளி வரேங்க, கம்பி பிடிச்சிக்க. பார்த்து கலக்குருவி, ஓ முள்ளு கரண்டியால குத்தி கம்பியை ஓட்ட போட்டுறாதே. வாயை மூடிட்டு வா வளர்ந்த மாடு, பசுக்குரிய பிச்சுட்டு வெளியே ஓடிடாதே. கோமதிக்கா, சந்தைக்கு போய் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரமா பஸ்லயே போயிட்டு இருக்கோம். சின்ன பொண்ணு, இன்னும் 2-3 ஸ்டாப்ல இறங்கிடலாமா? இறங்கினதும் கொத்தமல்லி வாங்கிட்டு வண்டி ஏறி வீட்டுக்கு வந்துடணும். உங்க கூட இனிமே வரப்படாதுப்பா. ஆமா, எங்க கூட வராத. இந்த நாளைக்கே போய் சிறப்பு ஆயா ஒன்று பக்கத்தில் நிற்கிது பத்தியா, அது கூட போ. லட்சுமி, கருவேப்பிலை வாங்கிட்டு அப்படியே போவாதம்மா. வீட்டுக்கு வேணுங்கிற பொருள்லாம் வாங்கிட்டு போவோமா, பண்டிகை வருதுல்ல. வசந்தி வேற சீரியல் ஸ்டார்லாம் வாங்க போறாமா, நம்மளும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போவோமே. ஆமாம் லட்சுமி, வாயன் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். நீ வாங்கலாட்டியும் பரவாயில்லைங்க, கூட வா, கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவோமே. இனி என்னைக்கு ஒன்று சேர்ந்து வர போகிறோம். நான் ஒன்றும் உங்க கூடலாம் வரல, வீட்டுக்கு போறேனா. ஏக்கா, இந்த கலக்குருவி அப்படித்தாக்கா சொல்லுவா. எங்க போயிட போறா, தூக்கி இடுப்புல வச்சு கொண்டு வந்துடுறேன்க்கா. சின்ன பொண்ணு, நம்ம கிட்ட வந்துட்டோமா, அடுத்த ஸ்டாப்ல பஸ்ல இருந்து இறங்கணும். கிட்ட வந்துட்டோமா கோமதிக்கா? வண்டி நின்று இறங்கிடுவோம்க்கா. கலக்குருவி, பார்த்து வண்டியில இருந்து இறங்கு. படி உயரமா இருக்குன்னு சொல்லி தூக்கி கீழே இறக்கி விடுறேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். படியில ஏறி மேலே வரது எனக்கு வெளியே போக தெரியாதோ, நானே இறங்கி ஓடிடுவேன். எம்மாடியோ, என்ன கூட்டமா இருக்கு. கோமதிக்கா, கிறிஸ்மஸ் வரை இன்னும் 10-15 நாள் கிடக்குக்கா. என்ன கூட்டம் இப்பவே இருக்கு. ஆமா லட்சுமி, இப்பவே எல்லாரும் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குவாங்களாமா. பண்டம் செய்யணும், வீட்டில் ஸ்டாரு லைட்லாம் தொங்க விடணும்ல, அதான் எல்லாரும் வந்திருக்காவ. இந்த ஊரில் நிறைய கடை இருக்கு கோமதியக்கா. ஸ்டார் கடையே எத்தனை கிடக்கு. ஆமா வசந்தி, எல்லாமே பார்க்க அழகா இருக்கு பாரு. கிறிஸ்மஸ் தப்பமெல்லாம் தொங்க விட்டுருக்காவ. கோமதிக்கா, வாங்கக்கா, அப்படியே உள்ள நடந்து போய் ஒவ்வொரு கடையா பார்ப்போம். என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். சரிம்மா சின்ன பொண்ணு, அப்படியே மெதுவாக முன்னாடி நடந்து போ. கூட்டமா இருக்கலாமா, பார்த்து போ. கோமதிக்கா, எந்த பக்கம் போய் கடையை பார்த்தாலும் ஸ்டார் எல்லாம் அழகா தான் இருக்கு. எல்லா கடையும் கூட்டமாக தான் கிடக்கு. எந்த கடையிலக்கா போய் வாங்குறது ஒரே குழப்பமா கிடக்க. கோமதிக்கா, நம்மளுக்கு பின்னாடியே ஒரு கடை இருக்கு, இதில் வாங்கிடுவோமா? சரிம்மா வாங்குவோம். வசந்தி, ஸ்டாரு சீரி லைட்லாம் வாங்க ஆசைப்பட்டலாமா? முன்னாடி போய் நின்று வாங்குமா, நாங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். வாங்குறேன் கோமதியக்கா, நீங்களும் கூட வாங்க எல்லாரும். வாரமா நீ முன்னாடி போ. என்ன வீட்டில் தொங்க விடுற மாதிரி சாரு சீரி லைட்லாம் இருந்தால் தாங்கலாம். எல்லா ஸ்டாரும் எடுத்து காட்டுறேம்மா. உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டாரை எடுத்துக்கோங்க. பேப்பர் ஸ்டார் வேணுமா இல்லைனா பிளாஸ்டிக் ஸ்டார் வேணுமாம்மா? எவ்வளோ ரேட்டுக்குள்ளே பார்க்கணும்? இல்லைன்னா கலரு லைட்டு வச்ச இந்த எலக்ட்ரிக் ஸ்டார் வேணுமா? ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் ஸ்டார் வாங்கினது இல்லையே.
நீங்கள் எல்லாத்தையும் காட்டுங்க, நாங்கள் பிடிச்சதை எடுத்துக்கிறோம். ஆ சரிம்மா, எடுத்துட்டு வரேன். அப்புறம் இப்போ புதுசா நட்சத்திரத்துல நிறைய வெரைட்டி வந்திருக்குமா. வால் நட்சத்திரம், கத்தி நட்சத்திரம், கடப்பார் நட்சத்திரம், கோட்டையர் நட்சத்திரம். என்னது காட்டேரியா? ஐயோ இல்லம்மா, வாய் தவறிட்டு. கலர்ஃபுல் நட்சத்திரம், நல்ல கலர் கலர் தான் இருக்குமா. ஒவ்வொரு வாலும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். இது ரெயின்போ ஸ்டார்னு கூட சொல்றாங்கம்மா. அப்புறம் இந்த குடியில வைக்கிற பொம்மைலாம் உங்களுக்கு வேணுமா? ஏன் வசந்தி அதெல்லாம் வாங்க வசந்தி, அழகா இருக்கும். கோமதிக்கா வாங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லைக்கா. நம்மளுக்கு அதெல்லாம் கெட்டி பழக்கம்ல. யார் கட்டி தருவா, எப்படி கெட்டதுன்னு யோசனையாக இருக்குது. ஏன் 4 முடி வாங்க, சும்மா 5 பேரும் டெய்லி திண்டு வீட்டில் சும்மா தானே கிடக்கும். ஒரு நாள் உட்காந்து கெட்டினோன்னா அழகா வந்துட போது வீடு மாதிரி. எல்லா பொம்மையும் உள்ள அடிக்க வச்சு லைட்டை போட்டு விடுவோம். அதுதான் குடியில். ஆமா வசந்தி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா ஒரு செயலை செஞ்சு மகிழ்ச்சியா வாழணுமா. அந்த இடத்துல தான் கடவுளும் பிறப்பாரு. அதுதான் உண்மையான குடில். ஆ சரி கோமதிக்கா, அப்போ குடில் ஐட்டமும் வாங்கிடுறேன். என்னே, அந்த குடில் செட்டில் ஒன்று தாங்கனே. இந்த ரெயின்போ ஸ்டாருன்னு சொன்னியல்ல, அதுவும் தாங்க. ஏனே, எனக்கு அந்த கலர் கலரா எரியிற எலக்ட்ரிக் ஸ்டார் தாங்கனே. கரண்ட்ல மட்டும் தானே எரிய வைக்கணும். ஆமாக்கா. நான் பேட்டரி கட்ட போட்டா எரியுமோன்னு நினைச்சிட்டேனே. வசந்தி அக்கா, சீரியல் லைட் வாங்க மறந்துட்டியே. ஐயோ உமா, நல்ல வேலை நினைவுபடுத்தினாமா. மறந்து வீட்டுக்கு போயிருந்தோம், ஏன் திரும்ப தான் கிளம்பி வந்திருக்கணும். ஏன்னா இந்த சீரியல் லைட்லாம் தாங்கனே. சீரியல் லைட்ல நிறைய வெரைட்டி இருக்குமா. விலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரகமும் இருக்கு. விலை கூடனா எடுத்துக்கலாம், கேரண்டி இருக்குமா. 15 நாள் வீட்டில் தொங்க போட்டு லைட்டு போட போகிறோம். இதுக்கு என்னத்தினையும் விளக்கு ஒன்றுது. சும்மா நார்மலாக உள்ளதையும் தாங்கனே. இக்கா என்ன இப்படி சொல்றீங்க? விலை கூடனா ஐட்டம் வாங்கினா கேரண்டி வாரண்டிலாம் உண்டு. இந்த வருஷம் போட்டுக்கலாம், அடுத்த வருஷம் போட்டுக்கலாம், ஒரு 2-3 வருஷம் வச்சு போட்டுக்கலாம்ல. ஓ அப்படி சொல்கிறீங்களோ? ஏன் வசந்தி, அதான் லைட் வாங்க ஆசைப்பட்டுட்டாளா. நல்ல விலை கொடுத்தா வாங்க, 2-3 வருஷம் வச்சு போடுவோம். கிறிஸ்மஸ் வந்ததும் எடுத்து தொங்க விட்டா நல்லா தானே இருக்கும். ஒரே கடைக்கு வர முடியுமா? ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான் லட்சுமி. அப்போ அந்த விலை கொண்டதை நானும் வாங்கிடுறேன். என்னே, நீங்கள் சொன்ன அந்த சீரியல் லைட்டே தாங்கனே. இந்தாங்கக்கா, நீங்க கேட்ட ஸ்டாரு, சீரியல் லைட்டு, இந்த குழியில வைக்கிற பொம்மை எல்லாமே உள்ள வச்சிருக்கேன்க்கா. ஆ சரிண்ணே, நாங்கள் வாரோம். ஏ சின்ன பொண்ணு, வேகமா போ, பஸ் வந்துட போகுது. ஆமாம் சின்ன பொண்ணு, இப்போமே லேட்டாச்சு, வேகமாக போ. இக்கா, எனக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி இன்னும் வாங்கலக்கா. அட வா கலக்குருவி, போற வழி ஏதாவது கடையில் வெளியே வச்சிருப்பான், எடுத்து தாரேன். எப்போ பாரு கருவேப்பிலை கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லின்னு. பெரிய மாஸ்டர் செப்பு கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாமல் சோறு வைக்க மாட்டா. இரு, ஒரு லோடு கருவேப்பிலை கொத்தமல்லி அள்ளி உன் தலையில போட்டுருந்தேன்.